ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு சகரு. இன்றைக்கி நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிருக்கோன்னு பார்த்தா எத்தனை மணிக்கு தெரியுமா? எழுந்திரிச்சிருக்க டைம் 3:45 எழுந்திரிச்சிட்டோம். வாங்க மக்களே, நம்ம வீட்டில் சகர் சாப்பாடு என்னன்னு பார்ப்போமா? இன்றைக்கி சுட சுட சோறும் முட்டை ஆம்லெட்டு சாம்பார். நாங்கள் 2 பேர் தான் இன்றைக்கி நோன்பு வச்சோம். மற்றவங்கெல்லாம் இன்றைக்கி நோன்பு வைக்கல. இனிமேல் நாளையிலேருந்து நோன்பு வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு நோம்பில் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தனால மருமகன் நோன்பு வைக்கலை. நாளையிலேருந்து நோன்பு வச்சுருவா. நம்ம இப்போ வெறும் சாம்பார், முட்டை ஆம்லெட்டு, ஊறுகாய், தயிர். நம்மளுக்கு நோம்புனாலே தயிர் தான். தயிர் சோறு சாப்பிட்டுட்டு வாழைப்பழம்லாம் செம்ம ரேட்டாக இருந்துச்சு நேற்று. அப்புறம் என்ன பண்ணுறது, எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் நம்ம நோம்புக்கு வாங்கி தானே ஆகணும் அப்படின்ட்டு அப்புறம் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பழமாக வச்சு சாப்பிட்டோம். கடைசியில் பைப்பிள்ளைங்க இவங்கெல்லாம் நோன்பு வைக்கலன்ட்டாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம், அரட்டை அடிச்சுக்கிட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக மணியாக போகிற நேரத்தில் டீ போடுமா அப்படின்னு டீயை போட்டு ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு உட்காந்து மறுபடியும் ஒரு அரட்டை ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாம் 5 பேரும் அரட்டை அடிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம். இவங்க 3 பேர் நோன்பு வைக்கலை, ஆனால் எங்கள் கூட சேர்ந்து சகர் செஞ்சாங்க. சகர் செஞ்சுட்டு சாப்பிட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நோன்பு வந்தாலே ஒரு ஜாலி தானே. சகரை முடிச்சுட்டு நீயத்தெல்லாம் சொல்லிட்டு குரான் ஓத வேண்டியது இருந்துச்சு. இன்னையிலேருந்து குரான் ஓத ஆரம்பிச்சிருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் நோம்புக்குள்ளே 30 ஜூஸும் முடிக்கணுன்ட்டு ஒரு நீயத்து கட்டி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லாம் போட்டி போட்டு நாங்கள் குரான் ஓதிட்டுருக்கோம், யார் ஃபஸ்ட்டு முடிப்பான்னு சொல்லிட்டு. அடுத்து இஃப்தார் நேரம் வந்துருச்சு. எங்கள் மருமகம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துச்சு. நீங்கள் நோம்பு வச்சுருக்கீங்கம்மா, தர்பூஸ் போட்டு ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு, அப்புறம் திராட்சை, ஆரஞ்சு எல்லாம் வச்சு நோம்பு கஞ்சி தான் நம்மளுக்கு எவ்வளோ இருந்துச்சுனாலும். இந்த பிள்ளைங்க நோம்பு திறக்க பானிபூரியெல்லாம் வச்சு நோம்பு திறக்கிறாங்க. என் பிள்ளைங்கள என்ன சொல்கிறது, நம்மளுக்கு கஞ்சியும் வடை பச்சியும் இருந்தால் போதும். அல்ஹம்துலில்லாஹ் அதை வச்சு நல்லா நோம்பு திறந்துட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதுவே அதை வச்சு நோம்பு திறந்து முடிச்சுட்டு அதெல்லாம் இது பண்ணியிருந்தோம். அப்புறம் மறுபடியும் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்துட்டு புதுசாக ஒரு பொண்ணு நோன்பு வச்சுருந்துச்சு. அதுக்கு ஒன்றும் தெரியலை, அதனால் அதுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருந்தோம். எங்கள் சின்னது வந்திருக்கு பாருங்க, எல்லாம் நோம்பே வைக்கல, நோம்பு திறக்க உட்காந்தாரு. ஆமாம், அதே வம்பிழுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு வம்புனியாக தான் இருக்கும். வம்பிழுத்துக்கிட்டே உட்காந்துருந்தான். ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் சின்னவன் இருந்தனால தான் வீடு கலகலன்னு இருந்துச்சு. வீடு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நோம்பு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நோம்பு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா லேசாக்கி கொடுத்தான். நம்ம லேடிஸுன்றனால வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், நம்மளுக்கு எதுவும் கஷ்டம் இல்லை. ஜென்ஸுங்கெல்லாம் வெளியில் போகிறாங்க, வெயிலாக இருக்குது, பாவம் அவங்க தான். நல்லா லேசாக்கி தரணும். அல்லாட்ட துவா செய்வோம். சாலா எல்லாம் நோன்பு வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நோன்பு வச்சுட்டு 5 நேரமும் தொழுதுருவோம். நோன்பு வச்சுட்டு யாரும் தூங்க வேண்டாம். திக்ரு சலாத்து ஓதுவோம், தொழுவணும், ஓதணும். குரான்லாம் நிறையா ஓதுங்க, நிறையா அமல்கள் செய்யுங்க. நல்லா இருந்துச்சு இன்றைக்கி நோம்பு. ஃபஸ்ட்டு நோம்பு நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஓடிடுச்சு, ஓட்டியாச்சு. கட்லெட்லாம் செஞ்சாங்க எங்கள் மருமக.